மிதுனம் ராசிக்காரர்கள் 26ஆம் தேதி செப்டம்பர் 2025க்கு பிறகு ஒரு முக்கியமான கிரக நிலமாற்றத்தை சந்திக்கிறார்கள். இந்த காலத்தில் குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் இயக்கம் வாழ்க்கையின் பல துறைகளில் மாற்றத்தை உண்டாக்கும். சில நல்ல வாய்ப்புகள் கைகூடும், அதே சமயம் சில சவால்களும் வரக்கூடும். வேலை பார்க்கிறவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வர வாய்ப்பு அதிகம். உங்களின் முயற்சி மேலதிகாரிகளால் கவனிக்கப்பட்டு உங்களை நம்பி முக்கிய பணிகளை கொடுப்பார்கள். அந்த நம்பிக்கையை காக்கும் விதமாக உழைக்க வேண்டியது அவசியம். இல்லையெனில் எதிரிகளின் விமர்சனங்கள் உங்களை பாதிக்கக்கூடும். வியாபாரம் செய்பவர்கள் இந்த காலத்தில் புதிய முதலீட்டாளர்கள் அல்லது வாடிக்கையாளர்களை சந்திக்கும் வாய்ப்பு உண்டு. பழைய திட்டங்கள் மெதுவாக உயிர் பெற்று முன்னேறும். ஆனால் எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் உங்களிடம் வரும் பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டும். கல்வி தொடர்பானவர்கள், குறிப்பாக உயர்கல்வி படிக்க நினைப்பவர்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் பெறலாம். ஆராய்ச்சி மற்றும் ஆர்வத்துடன் உழைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் சோம்பேறித்தனம் அதிகரித்தால் வாய்ப்புகள் தவறி போகும் அபாயம் உள்ளது. திருமணமாகாதவர்களுக்கு இந்த காலம் சாதகமாகும். நல்ல பொருத்தங்கள், சுபமுகூர்த்த வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தாரின் ஒப்புதல் எளிதாக கிடைக்கும். ஆனால் முடிவெடுக்கும் போது அவசரப்படாமல் யோசித்துதான் செயல்பட வேண்டும். திருமணமானவர்களுக்கு துணைவியுடன் கருத்து வேறுபாடு உருவாகக்கூடும். சனி மற்றும் கேது பாதிப்பால் சிறிய விஷயமே பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு உண்டு. அதனால் பொறுமை, சகிப்புத்தன்மை, உரையாடல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் சமரசமாகி தீர்வுகள் வரும். உறவினர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். ஆனால் சில சமயங்களில் வார்த்தை தவறினால் விரிசல் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகையால் யாரையும் புண்படுத்தாமல் பேசுவது நல்லது. பணவரவில் நல்ல மாற்றங்கள் தோன்றினாலும் அவசர செலவுகள் அதிகரிக்கும். வீடு, வாகனம், மருத்துவ செலவுகள் திடீரென வரக்கூடும். சேமிப்பு பழக்கம் இல்லாமல் இருந்தால் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். ஆகையால் மிகுந்த கவனத்துடன் பணத்தை கையாள வேண்டும். ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் தோன்றும். குறிப்பாக முதுகுவலி, தோள்பட்டை வலி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கும். இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் தொடர்பானவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு அவசியம். வெளிநாடு தொடர்பானவர்களுக்கு இந்த காலம் நல்ல பலன் தரும். பயணம் தொடர்பான சிரமங்கள் குறைந்து வாய்ப்புகள் திறக்கும். வேலைவாய்ப்பு அல்லது படிப்பு தொடர்பான வெளிநாட்டு தொடர்புகள் நல்ல பலன் தரும். ஆனால் ஆவணங்கள், விசா போன்ற விஷயங்களில் தாமதம் ஏற்படும். சில மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. வரி, சட்டம், கையொப்பம் போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய அலட்சியம் கூட பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். நண்பர்கள் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்பிக்கை வைத்தவர்களே சில நேரங்களில் விரக்தி உண்டாக்கலாம். பணம் தொடர்பான கடன் கொடுக்காமல் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் திருப்பித் தருவதில் சிரமம் உண்டாகும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். ஆலய தரிசனம், விரதம், பிரார்த்தனை போன்றவற்றில் ஈடுபாடு கூடும். இதனால் மன அமைதி, நம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பாக ராகு, கேது பாதிப்பை குறைக்க பூஜைகள், பரிகாரங்கள் உதவும். பிள்ளைகள் தொடர்பாக சற்று கவலை இருக்கும். கல்வியில் கவனம் குறையும் அபாயம் உள்ளது. அவர்களுக்கு ஊக்கம் அளித்து நம்பிக்கை கொடுக்க வேண்டும். இதனால் அவர்கள் மீண்டும் முன்னேறுவார்கள். சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும். உங்களின் பேச்சு, சிந்தனை பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதிகமாக தலையிடும் பழக்கம் உங்களை விமர்சனத்துக்கு ஆளாக்கும். பெண்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் கலந்த பலனை தரும். வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் சோர்வு, மன அழுத்தம் அதிகரிக்கலாம். ஆனால் உழைப்பின் பலனாக குடும்பத்தில் மரியாதை கூடும். விவசாயம், நிலம் தொடர்பானவர்களுக்கு சற்று சிரமமான காலம். உழைப்புக்கு ஏற்ப பலன் கிடைக்காமல் போகும். ஆனால் பழைய நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வு காணும். சிலருக்கு வாகனத்தில் சிரமங்கள் வரலாம். கவனக்குறைவால் விபத்து ஏற்படும் அபாயம் உண்டு. அதனால் வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் அவசியம். உங்களின் பேச்சுத்திறன் இந்த காலத்தில் மிக முக்கியமான பலன்களை தரும். சரியான இடத்தில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்தினால் வெற்றி எளிதாக கிட்டும். ஆனால் கோபத்தில் பேசினால் அதே பேச்சு உங்களை சிக்கலில் ஆழ்த்தும். சில மிதுன ராசிக்காரர்களுக்கு விரைவான முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அதற்கான அடிப்படை உழைப்பு இல்லாவிட்டால் அந்த முன்னேற்றம் நீடிக்காது. ஆகையால் நிலைத்த முன்னேற்றத்துக்காக உழைப்பை தொடர்ந்து செய்வது அவசியம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் முதல் வாய்ப்பில் கிடைத்ததை ஏற்காமல் அதிகம் எதிர்பார்த்தால் தாமதம் உண்டாகும். பொறுமையுடன் இருந்தால் நல்ல வேலை கிடைக்கும். புதிய நண்பர்கள், புதிய தொடர்புகள் வாழ்க்கையில சேரும். இவர்கள் மூலம் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் எல்லோரிடமும் நம்பிக்கை வைக்காமல் சோதித்து பார்த்துதான் முன்னேற வேண்டும். சிலருக்கு வெளிநாட்டு சொந்தங்களுடன் தொடர்பு அதிகரிக்கும். நீண்ட நாளாக சந்திக்க முடியாத உறவினர்கள் இந்த காலத்தில் தொடர்பு கொள்ளுவர். இதனால் மகிழ்ச்சி கிடைக்கும். முடிவாகச் சொல்லப்போனால் செப்டம்பர் 26ஆம் தேதி 2025க்கு பிறகு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் கலவையான பலன்கள் ஏற்படும். வேலை, வியாபாரம், கல்வி, திருமணம் போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயம் பணச்செலவு, ஆரோக்கிய சவால்கள், மன அழுத்தம் போன்றவற்றையும் சமாளிக்க வேண்டி வரும். இந்த காலத்தில் பொறுமை, கட்டுப்பாடு, திட்டமிட்ட செயல்பாடு ஆகியவற்றை பின்பற்றினால் நல்ல பலன்களை அதிகமாக பெற முடியும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு, பரிகார வழிபாடு ஆகியவை உங்களுக்கு சிரமங்களை குறைத்து முன்னேற்றத்தை வழங்கும்.